السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مختصر القدور في الفقه الحنفي பாடம் 23. பாபு சுரூத்தி ஸலாத்தி அல்லதி ததகத்தமுஹா. அல்ஹம்துலில்லாஹ், நாம் 22 பாடங்களை முடித்து இன்று 23வது பாடமான தொழுகையினுடைய வெளிய நிபந்தனைகளை பற்றிய பாடத்திலே நாம் இன்று அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோமாக. இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி இருளக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய 23ஆம் நாள் பாடமான 23வது பாடத்தினுடைய பாடச் சுருக்கம் என்னவென்றால், முதலாவது தொழுகையின் நிபந்தனைகள். அதாவது எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தொழுகைக்கு முன்னால் செய்ய வேண்டிய காரியங்கள், இவைகளெல்லாம் இருந்தால்தான் தொழுகை நிபந்தனை ஆக்கப்படும், இவைகள் இருந்தால்தான் தொழுகைகள் சிஹத்தாகும், ஆகும். எதெல்லாம் இருந்தால் ஆகும் என்பதை பற்றி தான் இந்த பாடத்திலே நாம் பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் மறைக்கப்படக்கூடிய அவுரத் என்று சொல்லப்படக்கூடிய மறைக்கப்படைய உறுப்பினுடைய அளவுகள் என்ன, அது ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, அடிமை பெண்ணாக இருந்தால் என்ன, இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு அளவு மாறும். அதை பற்றி தான் நாம் இரண்டாவதாக பார்க்க முடியும். ஏன் என்று சொன்னால், இதை பார்ப்பதற்கான காரணம் என்றால், இதே தொழுகையினுடைய நிபந்தனைகளில் ஒன்றாக இருப்பதின் காரணமாக தான் இதை இங்கு நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக சுத்தமின்றி தொழுகை. சுத்தமின்றி தொழலாமா? சில காரணங்களிலும் சில சமயங்களிலும் இக்கட்டான நேரங்களிலும் நாம் சுத்தமின்றி தொழலாம் என்பதை பற்றி தான் இந்த பாடத்திலே அடுத்து பார்க்க இருக்கின்றோம். அதுக்கடுத்தபடியாக கிபிலாவை முன்னோக்குவது, இஸ்திக்பாலுல் கிபிலத்தி, கிபிலாவை முன்னோக்குவதை பற்றியதாக பாடத்தை நாம் அதுக்கடுத்ததாக இந்த பாடத்திலே நாம் இன்று இன்னும் பார்க்க உள்ளோம். வாருங்கள், இப்பொழுது பாடம் வாசித்து அர்த்தம் வைப்போம். பாபு சுரூதி ஸலாத்தி, தொழுகையினுடைய நிபந்தனைகளுடைய பாடமாகும். அல்லத்தி எப்படிப்பட்ட தொழுகை என்று சொன்னால், அல்லத்தி எப்படிப்பட்ட ஷுரூத் என்று சொன்னால், ததகத்தமுஹா, அதாவது அந்த தொழுகையை விட முந்தி வருமே, அந்த தொழுகையை விட முந்தி கொள்ளுமே, அப்படிப்பட்ட தொழுகையினுடைய நிபந்தனைகளை பற்றிய பாபாக இருக்கும். தொழுகையினுடைய ஷுரூத் என்று சொன்னால் எதற்கு சொல்வார்கள்? ஷுரூத் என்று சொன்னால் அலாமத், அடையாளங்கள். அலாமத்துல் அமாராத், மறுமையாளுடைய அடையாளங்கள் என்பதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப ஷுரூத் என்று சொன்னால் அலாமத், அடையாளங்கள். இன்னும் என்ன வேணும்? இங்கு நிபந்தனைகள், தொழுகையினுடைய நிபந்தனைகள். இவைகள் இருந்தால்தான் என்ன செய்யும்? தொழுகையினுடைய சிஹத் என்பதே உண்டாகும். ஷரகளை என்ன பார்த்தா, எந்த காரியங்கள்லாம் இருந்தால் தொழுகை அவசியமாக்குமோ, தொழுகையோட முந்தி விட்டு தொழுகை அவசியமாக்குமோ, தொழுகை ஆகுமாக்குமோ, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் சுரூத் என்பதாக சொல்லப்படும். இங்க பாருங்க, சுரூத்து ஸலாத்தி, தொழுகையினுடைய நிபந்தனைகள். எஜீபு, வாஜிபாகும், அலல் முசல்லி, தொழக்கூடியவன் மீது வாஜிபாகும். ஐயுகத்திமத் தொஹாரத, சுத்தத்தை முற்படுத்துவது. மினல் அஹ்தாசி வல் அஞ்சாசி அலாமா கத்தம்னாஹு, அதை நாம் முற்படுத்தினோமே, அதன் மீது நாம் எந்த ஒன்றை முற்படுத்தினமோ அதன் மீது வரக்கூடிய நஜஸ்களில் இருந்தோம், அஹ்தாஸ் தொடக்குகளில் இருந்தோம், சுத்தத்தை தொடக்கங்களில் இருந்தான சுத்தத்தை எனது அவன் முற்படுத்துவது. கத்திமத்தஹாரத்தை, சுத்தத்தை முற்படுத்துவது. எதிலிருந்தும்? தொடக்குகளில் இருந்தும் சுத்தங்களில் இருந்தும். அலாமா கத்தம்னாகும், எப்படிப்பட்ட அலாமா கத்தம்னாகும், நாம் முற்படுத்திய ஒன்று. அதாவது இந்த நஜஸ்கள் சம்பந்தமான பாடத்தில் இருந்தும் ஹதஸ்களுடைய பாடங்கள் இந்த பாடத்திற்கு முன்பதாகவே சென்று விட்டது. அதாவது அவர்கள் என்ன சொன்னார்கள், கிதாபுடைய முசன்னிஃப் அவர்கள் கூறியார்கள்,
நாம் முன்னால் கூறியவையிலிருந்தும் எல்லா அகதாசுகளிலிருந்தும் அஜினாசுகளிலிருந்தும் சுத்தத்தை எனது முற்படுத்துவதுதான் ஒருவனுடைய முதலாவது ஷர்த்தா இருக்கின்றது. இப்ப முதலாவதாக என்ன செய்யணும்? அவன் தொழுகைக்கு முன்பதாக அவன் சுத்தத்தை முற்படுத்த வேண்டும். அவன் என்ன செய்யணும்? சுத்தமாக இருந்து கொள்ள வேண்டும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் எந்தெந்த இடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதாக. ஒருவனுடைய இடம், ஒருவனுடைய தொழக்கூடிய இடம், அதே போன்று உடை, அதே போன்று அவனுடைய உடல், இந்த மூன்றும் என்னவாக இருக்க வேண்டும்? சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் முன்னாலே பார்த்து விட்டோம். அடுத்தபடியாக நிபந்தனை என்னவென்று சொன்னால், அவனுடைய மர்மஸ்தானத்தை அவன் மறைப்பது அவனது வாஜிபாகும், அவசியமாகும். அதாவது வயஸ்தூர அவுரத்துஹு என்பது ஐயுகத்திமின் மீது அத்துஃபு. அப்ப என்ன, ஜீபு அல் முசல்லி தொழுகையின் மீது வாஜிபாகும் என்பது மீண்டும் திரும்ப வரும். அப்ப அவன் மீது அவுரத்தை மறைப்பதும் என்னவாகும்? வாஜிபாகும். அவுரத்னா என்னது? எந்த ஒன்றையெல்லாம் மறைப்பதற்கு இம்கான் சாத்தியமோ அந்த ஒன்றப்ப மார்க்கத்தில் எந்த ஒன்றை மறைப்பதற்கு ஏவப்பட்டுள்ளதோ அந்த ஒரு உறுப்புக்கு தான் அவுரத்தின்பாக சொல்லப்படும். அவனுடைய மறைவிடங்களை அவன் மறைத்துக் கொள்வான். அப்ப இரண்டாவது என்னது? அவுரத் மறைக்கக்கூடிய உறுப்புகள் அவன் மறைத்துக் கொள்வான். பாருங்க, இப்ப எந்த மறைவிடங்களை மறைத்துவான எதுலாங்க மறைவிடம் என்பதற்கு சொல்லி தருவாங்க. இந்த அவுரத்து ரெண்டு வகையா இருக்கும். அதாவது அவுரத்தே கலீலா, அவுரத்தே ஹஃபீஃபா. அவுரத்தே கலீலா என்று சொன்னால் குபுலு துபுர், அதாவது முன்தாரம், அதே போன்ற முன்னுறுப்புகள் பின்னுறுப்புகள், இந்த இரண்டும் அவுரத்தே கலீலாவாக இருக்கின்றது. ஹஃபீஃபா என்று சொல்லும் பொழுது அது அல்லாத மற்ற இடங்கள் எதெல்லாம் ஒரு மறைக்கக்கூடிய இடமாக வருமோ அந்த இடங்கள், மற்ற இந்த இரண்டு இடங்கள் அல்லாத இடங்கள் மற்ற எல்லாம் ஹஃபீஃபா, அவுரத்து ஹஃபீஃபா என்பதாக நமக்கு ஜஹரத்துனியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிதாபினுடைய ஷரகிலே சொல்லித் தருகிறார்கள். அடுத்து பாருங்க, வல்ல அவுரத்து மிர் ரஜுலி, அவுரத்து மினர் ரஜுலி, ஆணிலிருந்தும் உண்டான அந்த மறைவிடமாகிறது. ஆணிலிருந்தும் உண்டான அவுரத்தாகிறது. இன்னும் மா தஹ்த ஷுர்ரத்தி, ஆன இது மா ஒன்றாகும். ஆணிலிருந்தும் உண்டான அவுரத்தாகிறது மா ஒன்றாகும். தஹ்த சுர்ரத்தி இல ருக்குபத்தி, தொப்புளுக்கு கீழிருந்து இலா ருக்குபத்தி, முட்டி வரை. இங்க இலா முட்டி வரை, இங்க இலா என்னுடைய அர்த்தம் வரை என்பதை விட இங்க ம என்பதா உடன். அப்ப என்ன, உடைய அர்த்தத்திற்கு இந்த இலா வரும். அப்ப முட்டியுடன், முட்டியையும் சேர்த்தப்பன தொப்புளிலிருந்து முட்டி வரைக்கும் என்னது மறைப்பது, முட்டியும் சேர்த்து மறைப்பது தான் என்னது ஒரு ஆணுடைய அவுரத்தாக இருக்கின்றது. அப்போ ஒரு ஆண் என்ன செய்யணும்? தொப்புள்ள இருந்து என்ன வரைக்கும், முட்டி வரைக்கும் முறிக்கணும். இங்க சில கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒண்ணு கவனிக்கணும், ஒரு உக்குபத்து தான் என்ன செய்கின்றது? இங்க மா தஹ்த சுர்வத்தி, தொப்புளுக்கு கீழே உள்ள என்ற. அப்ப தொப்புல அவுரத்து இல்லையான்னு பார்த்தா இந்த கிதாபினுடைய அடிப்படையில என்ன சொல்றாங்க? தஹ்த சுர்வத்து என்று சொல்லும் பொழுது தொப்புளுக்கு கீழே இருந்துதான் அவுரத்து ஆரம்பிக்கின்றது. சில இமாம் சொன்னார்கள் அவுரத்து, இந்த தொப்புள் என்பதும் அவுரத்து என்பதாக நமக்கு சொல்லித்தார்கள். ஆனால் இந்த கிதாபினுடைய இமாமின் அடிப்படையில் என்னவென்று சொன்னால், இந்த தஹ்த சூரத் என்று சொல்லும் பொழுது அந்த தொப்புளை எடுத்துக் கொள்ளாது. இப்ப தொப்புளுக்கு கீழ் உள்ள பகுதியிலிருந்து முட்டி முழுவதும் வரைக்கும் தான் என்னது அவுரத்தாக இருக்கின்றது. பாருங்க, ஒருக்குபத்தூ மினல் அவுரத்தி, பாருங்க உங்களே சொல்லி காட்டுறாங்க பாருங்க. எடுத்து ஒருக்குபத்தூ, முட்டி என்பதாகிறது மினல் அவுரத்தி, அது மறைக்கக்கூடிய இடத்தில் பட்டதாகும். அப்ப இந்த முட்டி என்பதும் என்னது அவுரத்தில் உள்ளான ஒன்றாகும். முட்டியையும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக மறைத்தாகும் என்பதாகவே நமக்கு இந்த முஸ்லிம் அவர்கள் தெளிவாக தனியாகவே எடுத்து என்ன செய்து விட்டார்கள், கூறிவிட்டார்கள். அப்ப அவர் ஆணுக்கு தொப்புள்ளிருந்து முட்டிய வரை மறைப்பது அவுரத்தாக இருக்கின்ற தொழுகையுடைய சமயத்தில் இந்த உறுப்புகளை அவன் மறைத்திருப்பது என்னவாக இருக்கின்றது? அவசியமாக இருக்கின்றது. இப்ப நமக்கு சொல்லி தருவாங்க, இந்த உறுப்புகளிலிருந்து என்னது வெளிப்படாமல் இருக்கணும் தொழுகை நேரத்துல. இவைகளெல்லாம் வெளிப்பட்டா என்ன செய்யும்? தொழுகை அது முறித்து விடும். இப்ப ஒழுவை முறிக்காது, தொழுகைகளை முறித்துவிடும் அவுரத் வெளிப்படையின் மூலமாக. அடுத்து பாருங்க, இது ஆணுடைய அவுரத்தாக இருக்கின்றது. அவுரத்துல் மராத்தி, பெண்ணுடைய மறைவிடமாகிறது. பாருங்க, ஓ பதனுல் மராத்தி குல்லுஹு, அதாவது ஓ பதனுல் மராத்தி குல்லுஹு, பெண்ணினுடைய உடல் முழுவதும் என்னது? பெண்ணினுடைய உடல் முழுவதும், குல்லு ஒட்டுமொத்தம் அந்த பெண்ணுடைய உடல் முழுவதும் அவுரத்துன் என்னது
மறைவிடமா இருக்கு. அப்ப பெண் முழுவதுமாக அவுரத்தாக இருக்கின்றாள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய சப்த மறை அவுரத் என்பதாக சொல்வார்கள். அப்ப ஒரு பெண்ணுடைய உடல் முழுவதும் என்னவாக இருக்கின்றது? அவுரத் மறைக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. இல்லா என்றாலும், இல்லா ஒன்றை தவிர என்ன ஒன்று? இல்லா வஜ்ஹா, இல்லா வஜ்ஹா அவளுடைய முகத்தை தவிர. அப்ப அவருடைய முகம் மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அது அவுரத் கிடையாது? கஃபைஹா இன்னும் அவளுடைய 2 கஃப்புகள். கஃப்புகள்னா என்னது? இந்த கைகளுடைய என்னது கஃப் இருக்குல்லவா, உள்புறங்கள் வெளிப்புறங்கள். அந்த கஃப்புகளை என்ன செய்வது? அவள் மறைப்பது என்னதாக இருக்காது, அவளுக்கு அவசியமாக இல்லை. அப்போ ஒரு பெண்ணினுடைய முகம், அதே போன்று இந்த கஃப்புகள் கையினுடைய மணிக்கட்டுக்கு கீழான உள்ள பகுதிகள் தான் கஃப் என்பதாக சொல்லப்படும். அந்த அப்ப கஃப்புடைய பகுதிகள், அதே போல் கால் கீழே உள்ள கால் பாதங்களுக்கும் சொல்வார்கள். அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிறவா, அந்த இதுவும் மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்வார்கள். அப்ப ஒரு பெண்ணுக்கு முகம், அவருடைய கஃப், அதே போன்று அவருடைய கால் பகுதியில் இருக்கக்கூடிய அவை, இவைகள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு என்னது? மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது போக அவருடைய உடல் முழுவதும் என்னவாக இருக்கின்றது? அவுரத்தாக இருக்கின்றது. தொழக்கூடிய சமயத்தில் அந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? இந்த உறுப்புகள் அனைத்தையும் அவள் மறைத்திருக்க வேண்டும். என்னவாக இருக்கின்றது? அவருடைய அவுரத்தாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, ஒமா கான, ஒமா கான, ஒமா ஒன்று கான அவுரத்தினது அவுரத்தாக ஆகிவிட்டது. ரஜுலி ஆணிலிருந்தும் அவுரத்தான உண்டாகிறது. பகுவ அதுவாகிறது. அவுரத்தும் மினல் அம்மதி, மினல் அமதி, அதுதான் எனது அவுரத்தும் மினல் அமதி, அடிமை பெண்ணினுடைய அவுரத்தாக இருக்கின்றது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததே பெண், சுதந்திரமான பெண்ணுக்குரிய அவுரத் என்பதாகிறது அவருடைய பதன் முழுவதுமாக உள்ளது, முகம் கஃப்பை தவிர. ஆனால் ஒரு பெண், ஒரு அடிமை பெண்ணினுடைய அவுரத் என்பதாகிறது எந்த அவுரத்தெல்லாம் ஆணுக்கு மறைக்கப்பட வேண்டியது என்று சொன்னார்களோ அந்த உறுப்பு தான் எதுவும் இந்த பெண்ணுக்குரிய அவுரத்தா, அந்த அடிமை பெண்ணுக்குரிய அவுரத்தாக இருக்கின்றது. ஆனால் வபத்தனுஹா வலஹுருஹா அவுரத்துன், அவளுடைய வயிறாகிறது. வலஹுருஹா இன்னும் அவளுடைய முதுகாகிறது. அவுரத்துன் அவளை பார்த்து என்னது? அந்த அமத்தை பார்த்து மீளுகின்றது. இங்கே பத்தனுகால உள்ளது அமத்தை பார்த்து மீளுகின்றது. அப்ப அந்த அமத்தினுடைய வயிறும் அவளுடைய முதுகும் என்னவாக இருக்கின்றது? அவுரத்துன் அவுரத்தாக இருக்கின்றது. அப்போ ஒரு ஆணுக்கு என்ன சொன்னோம்? தொப்புள்ள இருந்து முட்டி வரை சொன்னவா? அப்ப அதே அவுரத் அந்த அளவும், அது போக கூடுதலாக அந்த பெண்ணுடைய வயிற்று பகுதியை அவள் மறைக்க வேண்டும். மார்பகத்தை தவிர்த்து வயிற்று பகுதி, அதே போன்று அவருடைய முதுகு பகுதிகளையும் மறைத்திருப்பது என்னவா இருக்கின்றது? அவுரத்தாக இருக்கின்றது அடிமை பெண்ணுக்கு. அப்போ அவருடைய மார்பகத்தை அமைக்க வேண்டிய சமயம் இல்லை. அப்போ மார்பகத்தில் முக்காடு போட்டு செய்திருந்தால் அவளுக்கு வேலைகள் என்ன செய்வது சிரமமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்ணுக்கு, அடிமை பெண்ணுக்கு உள்ள ஒரு ருக்சத்தான இந்த அவுரத் மறைக்கக்கூடிய ருக்சத். அப்போ வயிற்றிலிருந்து இந்த முதுகு வரைக்கும் என்ன செய்து கொள்ளலாம்? அதை முட்டி வரைக்கும் மறைத்துக் கொள்வாள். அடுத்து பாருங்க, ஒமா சிவாதாலிக்க மின் பதனிஹா, சிவாதாலிக்க இந்த இந்த இப்ப மேற்கொள்ளணும்ல, இது அல்லாத ஒன்றாகிறது. மின் பதனிகா அந்த அமத்தினுடைய உடம்பிலிருந்து. ஃபலைச பி அவுரத்தின், அது என்னவாக இல்லை? ஃபலைச இல்லை பி அவுரத்தின், அவுரத்தை கொண்டில்லை, மறைவிடமாக இல்லை. அப்ப இந்த இந்த உறுப்பு சொன்னமல்லவா, இந்த உறுப்பு அல்லாத மற்ற உறுப்புகள், ஏனைய உறுப்புகள் என்னவாக இருக்கின்றது? அவளுக்கு மறைக்கப்படக்கூடிய வேண்டிய உறுப்புகளாக இல்லை. அப்ப அது அவுரத் இல்லை. அப்ப அது வெளிப்படுவதன் மூலமாக அவளுக்கு எந்த ஒரு ஃபசாதும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஏன்? அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. ஏன்? அவளுடைய அவுரத் இல்லாததன் காரணமாக. அப்ப இந்த உறுப்புகள் தான் அவள் மறைப்பது என்னவாக இருக்கின்ற அவள் மீது கட்டாயமாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, இப்ப இது என்ன பார்க்க போறோம்னா, பகாரத்தின் மீது ஒருத்தன் இயலாமல் ஆகிவிட்டான். அப்ப எப்படி அவள் சொல்ல தொழுகிறத பற்றினா இந்த பாடத்துல பார்க்க போறோம். இங்கிட்டு சில பகுதியில் அழிந்திருக்கு. அதாவது என்னன்னா, இதுதான் என்ன விஷயம்? ஒருத்தன் தொஹாரத்தின் மீது இயலாமல் ஆகிவிட்டா அதுடன் தொழுகலாமா என்பதை பற்றி தான் இந்த சட்டத்துல பார்க்க போறோம். பாருங்க, ஒமல்லம் யஜீது, ஒமல்லம் யஜீது ஒருவன் என்னது? ஒருவன் லம் யஜீதுல் லம் யஜீத் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை எனது மா ஒன்றை, எப்படிப்பட்ட ஒன்றை? யஸீலு பிஹி அந்த ஒன்றை, யஸீலு பிஹி அந்நஜாஸத நஜஸை அந்த ஒன்றை கொண்டு நீக்குவானே, அப்படிப்பட்ட ஒன்றை பெற்றுக்கொள்ளப்படாத, அப்படி ஒன்றை பெற்றுக்கொள்ளவில்லையே, அப்படிப்பட்ட ஒன்றை பெற்றுக்கொள்ளவில்லையே, அப்படிப்பட்ட ஒருவனாகிறவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். பெற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப எந்த நஜஸை நீக்கக்கூடிய ஒன்றை பெற்றுக்கொள்ளப்பட மாட்டானே, அப்படிப்பட்ட ஒருவனாகிறவன் சல்லாமஹா
அந்த நஜசுடனே அவன் என்ன செய்து கொள்வான், தொழுது கொள்வான். சல்லா தொழுது கொள்வான், மஹஹா நஜசுடன். வலம் யுஈதி ஸலாத்த தொழுகையை அவன் என்ன செய்து கொள்ள மாட்டான், மீட்டுக் கொள்ள மாட்டான். அப்ப ஒருவனுக்கு ஆடையிலேயோ உறுப்புகளிலேயோ உடல்களிலேயோ அது என்னது அதே போன்ற இடத்திலோ நஜஸ்கள் ஏற்பட்டு விட்டது. எந்த ஒன்றெல்லாம் நஜஸை நீக்குமோ அப்படிப்பட்ட ஒன்று இவனிடத்திலே பெற்றுக் கொள்ளப்படவில்லை. என்ன உதாரணத்துக்கு தண்ணீர் நம்ம இடத்திலே கூறும் அல்லவா, ஒவ்வொரு திரவ பொருளை கொண்டு சுத்தம் செய்யலாம் என்று சொன்னார் அல்லவா. அப்படிப்பட்ட உறுப்புகள் அப்படிப்பட்ட பொருள்களும் அவனுக்கு கிடைக்கவில்லை. எந்த ஒன்றும் அவருக்கு, அதாவது அந்த சுத்தத்தை நீக்கக்கூடிய எந்த ஒன்றும் அவனுக்கு கிடைக்காத சமயத்தில் என்ன செய்து கொள்வான், அதுடனே தொழுது கொள்வான். இப்ப என்ன செஞ்சான், தொழுது முடிச்சுட்டான். இப்ப திரும்ப கிடைச்சிருச்சு, இப்ப சுத்தப்படுத்தி என்ன தொழுகையை மீட்டுக் கொள்ளணுமா என்று கேட்டால் கிடையாது. அதான் வலம் அவன் தொழுகையை மீட்டுக் கொள்ள மாட்டான். அப்படியே தொழுதுட்டான், திரும்ப நல்லா கிடைச்சிருச்சு, அப்ப திரும்ப தொழுகணுமா என்று கேட்டால் அவசியம் கிடையாது. அதான் வலம் தொழுகை அவன் செய்து கொள்ள மாட்டான், மீட்ட மாட்டான். வலம் தொழுகையை அவன் மீட்டுக் கொள்ள மாட்டான். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்ல போறாங்க, இங்க வந்து நமக்கு நீயத்தோடைய விஷயங்களும் அதாவது சொலாத் தொழுகை நீயத்தை வைக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் சொல்லி தருவார்கள். அதே போன்ற ஆடையில்லா சமயத்தில் எப்படி தொழுகணும் என்பதை பற்றியும் இந்த பாடத்துல நமக்கு சொல்லி தருவாங்க. பாருங்க, ஒமல்லம் எஜித சௌபன், ஒமன் ஒருவன், லம் எஜித் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை, சௌபன் ஆடையை பெற்றுக்கொள்ளவில்லை, அப்படிப்பட்ட ஒருவனாகிறவன், சொல்லா தொழுவான், உரியானன் அதாவது திறந்த மேனியில் பிறந்த உரியானது ஆடைகள் இன்றி என்னது அவன் தொழுது கொள்வான். இதன் இன்னும் உட்கார்ந்த நிலையில். அப்ப ஒருவனுக்கு ஆடையே இல்லை, சத்ருல்லா அவுரத்தை மறைப்பது ஒருவனுக்கு நிபந்தனை, கண்டிப்பாக சருத்து என்பது. அது இல்லாம தொழுகை இல்லை. ஆனா அவருக்கு என்ன வேற வழி இல்லை, ஆடையே இல்லை. அவன் காட்டுக்குள்ள குளிக்க போயிருக்கான், திடீர்னு என்ன செய்துபட்டது, அவனுடைய ஆடையெல்லாம் திருடப்பட்டு விட்டது, எந்த ஆடைகளும் இல்லை. அது பாலைவனம் போல் வனாந்தரமான இருக்கின்றது, மர இடைச்செடிகள் கூட கிடையாது, அங்கே மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அந்த சமயத்தில் அவன் என்ன செய்ய முடியும், மறைப்பதற்கான எந்த ஒரு ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாத நேரத்தில் அவன் என்ன செய்து கொள்வான், உரியானாகவே தொழுது கொள்வான். ஆனால் சொல்லா ஆனன் இதன் அதாவது உட்கார்ந்த நிலையில் உரியான், உட்கார்ந்த நிலையில் தான் என்னது உரியானாக தொழுவான். அப்ப ஆடை இல்லாத ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, எந்திரிச்சு நின்று தொழுவக்கூடாது, என்னது எந்திரிச்சு தொழக்கூடாது, அது கபீஹா இருக்கும். என்னது உட்கார்ந்து என்ன செய்யணும், உட்கார்ந்து இருக்கிறதா என்னது சிறந்தா இருக்கும் சொல்லுவாங்க. பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் உட்கார்ந்து அவன் என்ன செய்வான், ஈமா செய்து கொள்வான். ஈமா என்று சொன்னால் சைனை செய்து கொள்வான், ருக்குவை கொண்டோம், சுஜூதை கொண்டும் என்ன செய்து கொள்வான், அவன் சைனை செய்து கொள்வான். அப்ப ருக்கு சுஜூதுக்கு அவன் என்ன செய்து விட, குனிந்து விடக்கூடாது. இப்ப சேருக்கு நாற்காலில் உட்காந்துருக்க எப்படி நைஸா அப்படி சைனை காட்டுவார்களோ, அதே போன்றுதான் நம்ம என்ன செய்யணும், சைனை செய்து வேண்டும். ஏன் நம் குனிவதன் மூலமாக சும்மா லைட்டா கற்பனை பண்ணி பார்த்தா நமக்கு எப்படியா அது ஒரு அசிங்கமானதான இருக்கின்றது. ருக்குடைய நேரத்தில் ஆடைகள் இல்லாமல் குனிவதோ, சுஜூடைய நேரத்தில் ஆடைகள் முழுவதும் இல்லாமல் குனிவது என்பது ஒரு விரும்பத்தக்க அல்ல. அந்த சமயத்தில் யாராவது பார்த்தார்கள் என்றால் அது எப்படி இருக்கும், அது ஒரு விரும்பத்தகாத காரியம் என்பதன் காரணமாகத்தான் நாம் இந்த சமயத்தில் ருக்கு சுஜூதை தெளிவாக செய்யாமல் ஈமா செய்து, அதாவது சையினை செய்து சொல்லுவதுதான் சிறந்தா இருக்கின்றது. அதே பையன் சல்லா காயிமன், ஒருவன் நின்ற நிலையில சொல்லிட்டான். அப்பதான் ஒருத்தன் பக்தி வந்துருச்சு, நான் அதெல்லாம் எப்படிப்பா உட்கார்ந்து, நான் நின்றுதான் தொழுவேன் அல்லாவுக்கு அப்படின்னு சொல்றான். நின்றுதான் தொழுவேன் என்பதாக சொல்லா காயிமன், அவன் நின்ற நிலைமையில் தொழுது விட்டால் அஜ்ஸாஹு அவனுக்கு என்னவாகும், அது ஜாயிஸாகும். அப்ப என்னது, அஜ்ஸாஹு அவனுக்கு அது போதுமானதாகும். அப்ப அவன் திரும்ப தொழுகை மீட்டன்மான்னு கேட்டா கிடையாது, நின்று தொழுகிறான் ஒருத்தன், அப்ப அவனுக்கு அது ஜாயிஸ், அவனுக்கு அது ஜாயிஸாக இருக்கின்றது. உட்கார்ந்து சிறந்தது. ஆனா என்ன செய்யணும், ஒருத்தன் நின்று தொழுகிறான் என்று சொன்னால், ஒருத்தவன் நின்று தொழுகிறானா அது அவனுக்கு ஜாயிஸ் ஆகிடும். வல் அவ்வளு அஃவலு பத்திலா, வல் அவ்வளான முதலாவது கருத்து, உட்கார்ந்தே சுஜூது அதாவது சஜிதாக்களையும் ருக்குவையும் என்ன செய்வது, ஈமா செய்து தொழுது, ஈமா செய்து உட்கார்ந்து தொழுவதா என்னவாக இருக்கின்றது, அஃவலான கருத்தாக இருக்கின்றது. வல் அவ்வளு அஃவல் முதலாவது கருத்தாக சிறந்ததாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, அவன் தொழுகையை நியத் செய்து கொள்வான். அல்லத்தி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த தொழுகையிலே நுழைவான், நியத்தை கொண்டு நுழைவானே அப்படிப்பட்ட தொழுகையை என்ன செய்து கொள்வான், நியத்தை கொண்டு அவன் நியத் செய்து கொள்வான். என்னது, உதாரணமாக அவன் எந்த தொழுகையை தொழப் போகின்றானோ, லுகருடைய தொழுகையை அவன் தொழுக போகிறான் என்று சொன்னால், நான் இந்த லுகருடைய தொழுகையை 4 ரக்காத்துகளை கிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்தொடர்ந்து, இல்லை இமாமை பின்பற்றினால் இமாமை இல்லை என்னது அல்லாஹுக்காக வேண்டி தொழுகிறேன் என்பதாக நியத் வைக்கணும். அப்ப அங்க என்ன செய்ய வேண்டும்,
எந்த தொழுகையில் நுழைகின்றானோ அந்த தொழுகை என்னது நியத்து வைப்பது என்னவாக இருக்கின்றது, இந்த கருத்து என்னது நமக்கு சுன்னத்தாக இருக்கின்றது. நியத்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அப்ப இந்த நியத்து வைத்து கொள்ள வேண்டும். இது நிபந்தனைகள் என்ன, தொழுகையுடைய நிபந்தனைகள் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, லாயப்சிலு, அவன் பிரிக்க மாட்டான், என்ன செய்ய மாட்டான், அவன் பிரிக்க மாட்டான், பைனஹா, அந்த நியத்துக்கு மத்தியில். நியத்துனா என்னது, மனதால் எண்ணுவது, என்னது மனதால் நியத்து என்று சொன்னானது, மனதால் எண்ணுவதற்கு தான் நியத்து என்பதாக சொல்லும். இல்ல ஃபுல்லன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தன் மனசுல அல்லாஹ்க்காக நான் தொழுகிறேன் என்பதாக நினைத்து கொண்டாலே போதும். இந்த இப்படி அதுவே எனது நியத்தாக ஆகிவிடும். எதெல்லாம் மனதால் எண்ணுவோமோ அதற்கு நியத்து என்பதாக சொல்லப்படும். பாருங்க அடுத்த சிலு பைனஹா, அவன் அந்த நியத்திற்கு மத்தியில் என்ன செய்ய மாட்டான், பிரிக்க மாட்டான். பைன தஹ்ரீமத்தி, நியத்திற்கும் அதே போன்று தஹ்ரீமா. தஹ்ரீமா என்று சொன்னால் தக்பீர் தஹ்ரீமா நம்ம ஆரம்பத்தில் கட்டுவோம் அல்லவா, அல்லாஹ் அக்பர் என்பதாக ஆரம்பத்தில் தக்பீர் தஹ்ரீமா கூறும் அல்ல, அதுதான் இங்கே நோக்கம். அப்ப தஹ்ரீமாவிற்கும் அந்த நியத்திற்கு மத்தியில் அவன் பிரிக்க மாட்டான், பி அமலின், ஒரு அமலை கொண்டு. அப்ப நியத்து வைத்தோன்னே அதற்கிடையில எனது தஹ்ரீமா நியத்திற்கும் அந்த தஹ்ரீமா தக்பீர் தஹ்ரீமாவிற்கு மத்தியிலும் எந்த ஒரு அமலையும் கொண்டு அவன் பிரிக்காமல் உடனடியாக நியத்து வைத்த உடனே அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும். ஒருத்தர் நியத்து வச்சுட்டு என்ன செஞ்சுட்டான், தொப்பி இப்பி தலைபாலம் கட்டி அடுத்து பொறுமையா தொழுகிறான், இல்லது என்னது வாட்சுகளை என்னது அங்கடி போனெல்லாம் கட்டி ரெடி பண்றான். அப்படி இல்லாம என்ன செய்யணும், நியத்து வைத்து விட்டுதான் என்னது தக்பீர் கட்ட வேணும். அப்ப இது இந்த நியத்துக்கும் தக்பீருக்கு மத்தியில் எந்த ஒரு அமலை கொண்டும் நாம் பிரிக்காமல் இருப்பதுதான் சிறந்தாக இருக்கின்றது. அதான் சொன்னாங்க பைனகா பைன தஹ்ரீமத்தி அமலின், அந்த தஹ்ரீமாவிற்கு மத்தியிலும் நியத்திற்கு மத்தியிலும் அவன் பிரிக்க மாட்டான், பி அமலின், ஒரு அமலை கொண்டு என்ன செய்ய மாட்டான், பிரிக்க மாட்டான். அடுத்து பாருங்க, அடுத்து கடைசியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிப்லாவை முன்னோக்கியதை பற்றிதான் இப்ப நம்ம இறுதியாக இங்கே பார்க்க உள்ளோம். பாருங்க, ஓயஸ்தக்பிலுல் கிப்லத, அவன் கிபிலாவை முன்னோக்குவான். அது கிபிலாவை முன்னோக்குவது என்னவாக இருக்கின்றது, தொழுகையினுடைய நிபந்தனைகள் உள்ளான ஒன்றாக இருக்கின்றது. தொழுகையினுடைய நிபந்தனையில் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. அப்போ ஒருவர் என்ன செய்ய வேண்டும், கிபிலாவை முன்னோக்கி நிற்பது அவசியமாக இருக்கின்றது. இல்லா என்றாலும் ஐயக்கூன, இல்லா என்றாலும் ஐயக்கூன, அவன் ஆகிருந்தால் ஹாயிஃபன், அவன் பயப்படக்கூடியவனாக அவன் ஆகிருந்தால், ஐயக்கூன ஹாயிஃபன், அவன் பயப்படுவனாக ஆகிருந்தால், ஃபயுஸல்லி இலா ஐயி ஜிஹத்தின், ஃபயுஸல்லி, அவன் தொழுது கொள்வான், இலா ஐயி ஜிஹத்தின் கதர, அவன் சக்தி பெற்ற எந்த திசையின் பக்கம் என்ன செய்து கொள்வான், அவன் தொழுது கொள்வான். உதாரணமா பாருங்க, ஒருத்தன் கிபிலா முன்னோக்குறதான் ஷருத்து. இப்ப என்ன செய்து விட்டான், அவனை பயப்படக்கூடியவனாக இருந்தாலும் செய்து அவனுடைய நாடி அவனுக்கு எந்த திசையின் பக்கம் சக்தி இருக்கின்றதோ அந்த திசையின் பக்கம் அவன் தொழுது கொள்வான். என்னங்க ஹவுஃப் என்று கேட்டால், உதாரணமா என்ன செய்தது, போர் நடக்கக்கூடிய சமயங்களாக இருக்கின்றது. அப்ப நாம் கிபிலாவை நோக்கி தொழுகக்கூடிய சமயத்தில் அந்த போர் என்பது கிபிலாவுக்கு எதிர்ப்புறமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில், எதிரிகள் கிபிலாவினுடைய எதிர் திசையில் இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் கிபிலாவை முன்னோக்கி நின்றால் என்னவாகிவிடும், எதிரிகள் நம்மை தாக்கக்கூடிய சமயத்தில். அப்ப இது ஹவுஃபுடைய சமயம். அப்ப இங்க நம்ம கிபிலா நோக்கி தொழாமல் என்னது, அந்த எதிரிகள் போர் செய்யக்கூடிய திசையை நோக்கி தொழுவதுதான் நமக்கு என்னது சிறந்தாக இருக்கின்றது. அதே போன்று ஏதாவது வனவிலங்குகள் இருக்கு, நம்ம அந்த சைடு பின்னோக்கி தொழுதால், கிபிலாவை என்னது முன்னோக்கி தொழுதால் நம்மளை அடிச்சிரும், என்னது எதிரிகள் வருகின்றார்கள், இந்த மாதிரியான பயங்கள் இருக்கக்கூடிய சமயத்துல செய்யணும், நம்ம கிபிலாவினுடைய எந்த சக்தி, எந்த திசையின் பக்கம் நமக்கு சக்தி இருக்கின்றதோ, எந்த திசையின் பக்கம் நாம் திரும்பி தொழுதால் நமக்கு என்னது சாதகமாக அமையுமோ அந்த திசையின் பக்கம் தான் நம்ம என்ன செய்யணும், தொழுக வேண்டும். அந்த திசையின் பக்கம் என்ன செய்வான், அவன் தொழுது கொள்வான். மற்ற சமயங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், கிபிலா நோக்குவது ஷருத்தாக இருக்கின்றது. அதே அடுத்து பாருங்க, ஃபைனிஷ்தபஹத், அவன் என்னது குழம்பி விட்டால், ஃபைனிஷ்தபஹத், அவனுக்கு ஃபைனிஷ்தபஹத் அலைஹில் கிபிலத்தோ, அவன் மீது என்னவாயிட்டது, கிபிலா குழம்பிட்டு, தபகத்தானது குழம்பு, இவனுக்கு இதோ அதுவா என்று தெரியாமல் என்ன செய்து விட்டான், அவன் குழம்பி விட்டான். அடுத்து அவனுடைய அந்த அவனுடைய மஜ்லிஸிலே, அவனுடைய ஹாதிராகக்கூடிய அந்த இடத்திலே, அவனுடைய அந்த அவனுடைய சந்திதானத்திலே இல்லை, மண் ஒருவன், எப்படிப்பட்டவன், எஸ் அலுஹு, அவனிடத்திலே அவன் கேட்பான், அன்ஹா, அந்த கிபிலாவை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வானே, அப்படிப்பட்ட ஒருவன் அவனுடைய சந்திதானத்திலே இல்லையே. ஒன்று கிபிலா குழம்பி விட்டது, அடுத்தபடியா நினைச்சாங்க இன்னும் அதை அறிவித்து கொடுக்கக்கூடிய ஒருவனும் இல்லை என்று சொன்னால்,
இஜ்தஹத அவன் ஆய்வு செய்து அவன் இஜ்தஹத என்பதை கொண்டு இங்கே முயற்சி செய்வனை கொண்டு நோக்கம் அவன் ஆய்வு செய்ய வேண்டும். கிபிலா எந்த திசையில் இருக்கும்? இப்ப சூரியன் அந்த திசையில இருக்கு, அப்ப கிபிலா இங்கிட்டு தான் இருக்கணும். இந்த ஊர் இந்த பகுதியில இருக்கு, அப்ப இப்படிதான் வந்தோம், கிபிலா இப்படிதான் இருக்கு என்பதாக அவன் எதெல்லாம் கிபிலாவின் திசைகளாக இருக்கும் என்பதற்காக பல யூகங்கள் இருக்கும் அல்லவா? அந்த யூகங்கள் அடிப்படையில் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்த பின்னால் ஒசல்லா தொழுது கொள்வான். இந்த சமயத்தில் அப்ப ஆய்வு செய்த பின்னால் தான் தொழுக வேண்டும். இஸ்திபாகத்தான சமயத்தில் அப்ப இஸ்திபாகத்தான ஆய்வு செய்யாமல் செய்யக்கூடாது, தொழுக கூடாது. ஆய்வு செய்வது என்னவாக இருக்கின்றது? நமக்கு கண்டிப்பான ஒன்றாக இருக்கின்றது. அப்ப ஆய்வு செய்து அவன் தொழுது கொள்வான். அதே பாருங்க, அலிம அவன் அறிந்தால் அன்னஹு என்னது நிச்சயமா அவன் என்ன ஆயிட்டான்? தவறிழைத்துட்டான். அன்னஹு அவன் என்னது தவறிழைத்து விட்டான். அதாவது இந்த கிப்லாவை ஆய்வு செய்த விஷயத்தில் தவறு இழைத்து விட்டான் என்பதை அவன் அறிந்தால் எதை கொண்டு? பிஹ்பாரின் ஒரு செய்தியை கொண்டு. எனது பிஹ்பாரின் அதாவது அவன் தொழுதுக்கூடிய சமயத்துல என்ன தொழுது முடிச்ச பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவன் கிப்லாக்கு எதிர்த்து உட்காந்து நோக்கி மிசலால உட்காந்துருக்கான். ஒரு மனிதர் வந்து என்னப்பா தொழுதியா, இந்த பக்கத்தா பார்த்து தொழுத, கிபிலா அந்த பக்கத்துலப்பா இருக்கு அப்படி என்பதாக ஒரு என்ன செய்யறான்? செய்தியை கொண்டு அறிவிக்கிறான். அப்ப அவன் என்ன செய்தான்? அறிந்துட்டான், அவன் தப்பா தொழுது என்பதை அறிந்தால் அதை பாருங்க, அவன் செய்தியை கொண்டு அவன் தவறிழைத்து விட்டான் என்பதை அறிந்தார். பாதமா சொல்லா அவன் தொழுவதற்கு பின்னால், பாதமா சொல்லா பாதமா ஒன்றுக்கு பின்னால், எப்படிப்பட்ட ஒன்று? சொல்லா அவன் தொழுத ஒன்றிற்கு பின்னால் அவன் என்ன செய்து விட்டான்? இஹ்பாரை செய்தியை கொண்டு அவன் தவறிழைத்து என்பதை அறிந்தால் ஃபலா இஆதத அலைஹி அதன் மீது என்ன செய்து கொள்ள மாட்டான்? மீட்ட மாட்டான். ஃபலா இல்லை இஆதத அலைஹி அந்த தொழுகையின் மீது மீட்டுதல் என்பது கிடையாது. அப்போ ஒருத்தர் என்ன செய்யறான்? தொழுது முடித்ததுக்கு பின்னால் தானே அந்த அறிவிக்கிறான். என்ன செய்ய இந்த மாதிரி நீங்க தொழுது தவறு என்பதாக கிபிலா அந்த திசையில் இருக்கின்ற தொழுது முடித்ததற்கு பின்னால் அறிவித்தால் அப்ப அந்த தொழுகையில் என்ன செய்ய வேண்டியது அவசியம் இல்லை, மீட்டுக் கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. அது அலிம தாலிக்க அந்த தவறை அவன் அறிந்தான். அவனோ எந்த நிலைமையில்? தொழுகையில் இருக்கும் நிலைமையில் அந்த தவறை அவன் அறிந்தால் இஸ்ததார இலா கிபிலத்தி இஸ்ததார இலல் கிபிலத்தி அவன் கிபிலாவின் பக்கம் என்ன செய்து கொள்வான்? திரும்பிக் கொள்வான். ஓ பனா அலை அதன் மீது அவன் என்ன தொழுகையின் மீது அவன் எழும்பிக் கொள்வான், அந்த தொழுகையை அதன் மீது அமைத்துக் கொள்வான். தொழுகையினுடைய நடுவுல ஒருத்தன் வந்து என் தம்பியின் தப்பா தொழுகைப்பா கிபிலா அந்த திசையில் இருக்குன்னு சொன்னால், ரெண்டாவது ரக்காத்தை தொழுது இருக்கான்னு சொன்னால் அந்த ரெண்டாவது ரக்காத்தை அப்படி செய்யணும், கிபிலாவின் பக்கம் திரும்பி முழுவதுமாக தொழுது கொள்ளணும். இப்ப திரும்ப ஃபர்ஸ்ட் தொழுமான்னு கேட்டா தெரியாது. அந்த 2 ரக்காத்துக்குள்ள போனது கடந்ததுதான். அப்ப 3 நாளுகள் என்ன செய்யணும்? கிபிலாவை முன்னோக்கி நாம் தொழுகை முழுவதுமாக முடித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் பனா அழகி எந்த ஒன்றின் அதாவது எந்த பகுதியில அவன் அந்த தொழுகை எனது கிபிலா கரெக்ட் என்பதை அவன் அடைந்தானோ அறிந்தானோ அதற்கு முன்பதாக அதற்கு மீதமுள்ள தொழுகையில் என்ன செய்யணும்? கிபிலாவை முன்னோக்கி அதன் மீது என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் தொழுது கொள்ள வேண்டும். தக்பீரை முடிச்சுட்டு திரும்ப ஆரம்பத்துல தொழணுமான்னு கேட்டா கிடையாது. அப்ப 2 ரக்காத்துக்கு எடுத்து 3 நாள்ல இருந்து என்ன செய்யலாம்? கிபிலாவை முன்னோக்கி அவனுடைய தொழுகையை பரிபூர்ணப்படுத்தி கொள்வான். கிபிலாவை முன்னோக்குவது நமக்கு என்னவா இருக்கின்ற அவசியமா இருக்கின்றது? சில தங்கடங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? கிபிலாவை முன்னோக்காமல் எந்த திசையில நோக்கிக் கொள்ளலாம், அது நமக்கு சக்தி. அப்ப இஸ்திபாத் ஆகக்கூடிய சமயத்தில் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் அந்த குழப்பமாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஆய்வு செய்து நம் கிபிலாவை முன்னோக்குவது அவசியமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று எதை படித்தோமோ அதை புரிந்து நம்முடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் முதல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களிலே பாபு சிஃபாத் சலாத் என்பதை பற்றிய பாடத்தை நாம் பார்க்க உள்ளோம். ஆஹிர் தவானின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.